ஸோ நம்ம வந்துட்டு ஹிஸ்ட்ரியில் 5th லெசன், அதாவது எஜுகேஷ்னல் டெவலப்மெண்ட் இன் இந்தியாவில் வந்துட்டு எஜுகேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி டெவலப் ஆச்சுன்னு பார்த்தோம். ஸோ முக்கியமாக வந்துட்டு 3 ஸ்டேஜஸ் இருக்குது. அதாவது வந்து இயர்லி ஸ்டேஜ், எஜுகேஷன் இன் இயர்லி ஸ்டேஜ், எஜுகேஷன் இன் மிடிவியல் இந்தியா அண்ட் எஜுகேஷன் இன் மாடர்ன் இந்தியா. ஸோ 3 ஸ்டேஜ் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீடியோ கிளாஸில் வந்துட்டு நம்ம இயர்லி இந்தியாவில் பார்த்தோம். முன்னாடி எஜுகேஷன் எப்படி இருந்தது, குருகுலா சிஸ்டம்லாம் பார்த்தோம். இன்றைக்கி கிளாஸில் வந்துட்டு எஜுகேஷன் இன் மிடிவியல் இந்தியா, மிடில் இந்தியாவில் வந்து இந்தியாவில் மிடிவியல் பீரியடில் எப்படி இருந்தது அண்ட் மாடர்ன் இந்தியாவில் வந்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி தான் இன்றைக்கி கிளாஸில் பார்க்க போகிறோம். ஸோ பேஜ் நம்பர் 49 இருக்குது, எஜுகேஷன் இன் மிடிவியல் இந்தியா. Medieval period witnessed a radical transformation with the introduction of Muslim education in Indian subcontinent. ஸோ இந்த மிடிவல் இந்தியா பீரியடில் வந்துட்டு நம்ம இந்தியன் சப்கான்டினென்ட், நம்ம இந்தியாவில் வந்துட்டு முஸ்லீமோட எஜுகேஷன் வந்துட்டு முஸ்லீமோட எஜுகேஷன் வந்துட்டு இன்ட்ரடியூஸ் ஆக ஆரம்பிச்சுது. The country was invaded by various foreign rulers and several traders from different parts of the world. ஸோ இந்த பீரியடில் தான் வந்துட்டு நிறைய ஃபாரின் ரூலர்ஸும் ட்ரேடர்ஸும் நம்ம இந்தியாவை வந்துட்டு ஆக்குப்பை பண்ண ஆரம்பித்தாங்க. டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ்லேருந்து வந்து நம்ம கண்ட்ரி வந்துட்டு ஆக்குப்பை பண்ண ஆரம்பித்தாங்க. The tradesmen and invaders brought with them their own cultures and intermingled with the people of the country. ஸோ நம்மளோட கண்ட்ரிக்கு வந்துட்டு ட்ரேட் பண்ண வந்தவங்களும் நம்ம கண்ட்ரி இன்வைட் பண்ணி வந்தவங்களும் அவங்களோட கல்ச்சர்ஸை வந்துட்டு அவங்க நம்ம இந்தியாவில் கொண்டு வந்து நம்ம இந்தியன் கல்ச்சர் கூட இன்டர்மிங்கிள், அதாவது மிங்கிள் பண்ண ஆரம்பித்தாங்க. Besides religion, society and culture, education in medieval India also experienced a new perspective. அதாவது அவங்க கொண்டு வந்த ரிலீஜியன், அவங்க கொண்டு வந்த சொசைட்டி, அவங்க கொண்டு வந்த கல்ச்சரை தவிர அந்த மிடிவியல் இந்தியாவில் எஜுகேஷனும் வந்துட்டு ஒரு புது விதமாக தோன்ற ஆரம்பிச்சுது. The aim of the education during Muslim period was the illumination and extension of knowledge. ஸோ முக்கியமான ஏம், இந்த முஸ்லீம் பீரியடில் வந்து எஜுகேஷனோட முக்கியமான ஏம் என்னென்னா நம்மளோட நாலேஜை வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இவங்களோட முக்கியமான ஏமாக இருந்தது. In the 11th century, the Muslim rulers established elementary and secondary schools. அதாவது 11th centuryயில் நம்ம இந்தியாவை வந்துட்டு ரூல் பண்ண முஸ்லீம் ரூலர்ஸ் வந்துட்டு என்ன எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸையும் செகண்டரி ஸ்கூல்ஸையும் நம்ம இந்தியாவில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. Education developed with a fresh aspect during that period as there was an excellent interaction between Indian and Islamic tradition in the fields of knowledge like theology, religion, philosophy, fine arts, பெயிண்டிங், ஆர்கிடெக்சர், மேத்தமெட்டிக்ஸ், மெடிசன் அண்ட் அஸ்ட்ரானமி. ஸோ அந்த பீரியடில் வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு ஒரு புது விதமான வளர்ச்சியை வந்து பெற்றுச்சு. அவங்க மோஸ்ட்டாக வந்துட்டு அதில் என்ன இன்ட்ராக்ஷன் இருந்ததுன்னா நம்ம இந்தியன் அண்ட் இஸ்லாமிக், நம்மளோட இந்தியன் ட்ரெடிஷனையும் அந்த இஸ்லாமிக் ட்ரெடிஷன்ஸும் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ராக்ஷன் அதிகமாக இருந்தது. எந்தெந்த ஃபீல்டுனா இந்த ரிலீஜன் ஃபீல்டில், அந்த ஃபைன் ஆர்ட்ஸ் நம்ம பண்ணக்கூடிய ஆர்ட்ஸோட ஃபீல்டில், பெயிண்டிங் ஃபீல்டில், ஆர்கிடெக்சர் ஃபீல்டில், மெடிசன், அந்த மேத்தமெட்டிக்ஸ், அந்த ஃபீல்ட்லாம் வந்துட்டு அந்த பீரியடில் இந்தியாவில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் ஆஸ்பெக்டாக இருந்தது. However, before the arrival of Muslims in India, a developed system of education was already in place. However, இவங்க வந்து அந்த முஸ்லீம் வந்துட்டு நம்ம இந்தியாவுக்கு வந்துட்டு இந்த எஜுகேஷன் சிஸ்டத்தை டெவலப் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஒரு டெவலப்டு சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் வந்துட்டு நம்ம இந்தியாவில் இருந்தது. Muslim rulers promoted urban education by bestowing libraries and literary societies. ஸோ முஸ்லீம் ரூலர்ஸ் வந்துட்டு எப்படி எஜுகேஷன் வந்து ப்ரொமோட் பண்ணாங்கன்னா அவங்க தான் லைப்ரரிஸ் அண்ட் லிட்ரரி சொசைட்டிஸ்லாம் நம்ம இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. தே ஃபவுண்டட் ப்ரைமரி ஸ்கூல்ஸ், அதாவது மேக்தபாஸ், அதாவது அவங்க இதில் என்ன சொல்லுவாங்கன்னா ப்ரைமரி ஸ்கூலில் மேக்டாப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இன் விச் ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன்ட் ரீடிங், ரைட்டிங் அண்ட் பேசிக் இஸ்லாமிக் பீரியட். ஸோ அந்த ஸ்கூல், அந்த ப்ரைமரி ஸ்கூல்ஸில் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்ன கற்றுக்கிட்டாங்கன்னா பேசிக்கான எப்படி எழுதணும், எப்படி படிக்கணும், இல்லாட்டி பேசிக்கான அவங்களோட இஸ்லாமிக் ப்ரேயர்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ் கற்றுக்கிட்டாங்க. அண்ட் செகண்டரி ஸ்கூல்ஸ், அதாவது மதராசஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, were established to teach advanced language skills. Several madrasas were set up by the sultans and nobles. ஸோ அந்த மதராசஸ், அதாவது செகண்டரி ஸ்கூல்ஸில் வந்துட்டு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா வந்துட்டு லாங்குவேஜ் ஸ்கில்ஸ், அட்வான்ஸான லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் வந்து சொல்லி கொடுத்தாங்க. அவங்க எங்கெங்கே இந்த மதராசஸில் யார் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா சுல்தான்ஸ், அதாவது முஸ்லீம் கிங் தான் வந்து சுல்தான்னு சொல்லுவாங்க, அவங்க வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க.
The main objectives of these madrasas were to train and educate the scholars who would become eligible for civil service. So இந்த மதராஸோட மெயின் ஏம் என்னன்னா அந்த ஸ்காலர்ஸ் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எஜுகேட் பண்ணுறது எதுக்காகனா சிவில் சர்வீஸ்க்கு வந்துட்டு எஜுகேட் பண்ணணும் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப முக்கியமான ஏமா இருந்தது. இல்டமிஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ரூலர் டு எஸ்டாப்ளிஷ் மதராஸ் அட் டெல்லி டியூரிங் ரூல். ஸோ இல்டமிஷ்ங்கிற ஒரு ரூலர் ஒரு கிங் பேர், அவர் தான் வந்துட்டு டெல்லியில் வந்துட்டு இந்த மதராசஸை வந்துட்டு ஃபஸ்ட்டாக எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. கிராஜுவலி மெனி மதராசஸ் கேம் இன் டு எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ அவருக்கு அப்புறம் அவர் எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கப்புறம் மெனி மதராசஸ் அதாவது செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்துட்டு வர ஆரம்பிச்சது. The system of education in medieval India was under the control of Ulema. ஸோ நம்மளோட எஜுகேஷன் சிஸ்டம் medieval period வந்துட்டு யாருக்கு கீழே இருந்ததுன்னா யுலிமா அப்படிங்கிறவங்களுக்கு கீழே இருந்தது. டியூரிங் தோஸ் டேஸ் எஜுகேஷன் வாஸ் ரிலேட்டட் டு ரிலீஜியஸ் ட்ரைனிங். ஸோ அந்த பீரியடில் வந்துட்டு எஜுகேஷன் அப்படிங்கிற வந்துட்டு எதுக்கு வந்துட்டு க்ளோஸாக ரிலேட் ஆகிருக்குன்னா அந்த ரிலீஜியஸை பேஸ் பண்ணி தான் அந்த ரிலீஜியஸ் ட்ரைனிங்கை பேஸ் பண்ணி தான் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது. However, various subjects such as medicine, Arabic literature, grammar and philosophy were also taught. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய சப்ஜெக்ட்ஸையும் சொல்லி கொடுத்தாங்க. பட் மெயினாக அந்த ரிலீஜியஸ் ட்ரைனிங் தான் மெயின் சப்ஜெக்டாக இருந்தது. அதை தவிர்த்து இந்த மெடிசன், அரபிக் லிட்ரேச்சர், கிராமர், ஃபிலோசஃபி இது எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாங்க. History states that Arab and Central Asian people brought Muslim educational models to India in both medieval and early modern periods. So historyல என்ன சொல்லுதுன்னா அரப் அண்ட் சென்ட்ரல் ஏஷியன் பீப்புள் வந்துட்டு முஸ்லீம் எஜுகேஷன் மாடல்ஸை வந்துட்டு நம்ம இந்தியாவுக்குள்ளே கொண்டு வந்தாங்க. போத் மிடிவியல் பீரியட்லேயும் சரி மாடர்ன் பீரியட்ஸ் ஸோ இயர்லி மாடர்ன் பீரியட்ஸில் வரையும் கொண்டு வந்தாங்க. உமன் எஜுகேஷன் இன் இந்தியா வாஸ் ப்ரிவலண்ட் டியூரிங் மிடிவல் பீரியட். ஸோ உமனுக்கு அந்த எஜுகேஷன் வந்து அப்போ வந்துட்டு அந்த பீரியடில் வந்துட்டு ப்ரிவலண்ட்டாக இருந்தது. அதாவது பெண்கள் வந்துட்டு படிக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு இதில் இருந்தது. ராஜா ஜெய்சிங் ஆஃப் ஜெய்ப்பூர் என்கரேஜ் லேர்னிங் ஆஃப் சயின்டிஃபிக் சப்ஜெக்ட். ஸோ ராஜா ஜெய்சிங்கிறவங்க வந்துட்டு ஜெய்சிங் அப்படிங்கிறது வந்துட்டு ஜெய்ப்பூரை சேர்ந்தவர். அவர் வந்துட்டு சயின்டிஃபிக் பேஸ் பண்ணி படிக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸை வந்துட்டு என்கரேஜ் பண்ணார். பிசைட்ஸ் மெனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் ஸ்டார்டட் பை ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ் ஆஸ் வெல். ஸோ அதை தவிர்த்து ரூலர் ஸ்டார்ட் பண்ண தவிர்த்து ப்ரைவேட்டாகவும் பீப்புள்ஸ் வந்துட்டு எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. மதராசா ஆஃப் கியாசியுதீன் இன் டெல்லி அண்ட் மதராசா ஆஃப் மௌலானா சலுதீன் அட் சஹதாபாத். ஸோ இவங்க இந்த மதராசா இந்த ரெண்டு கிங்கோட மதராசா அதாவது செகண்டரி ஸ்கூல்ஸ் தான் வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. In the later medieval era, the British came to India and introduced English education. So later medieval era அதாவது medieval period வந்துட்டு மூவாக லேட்டர் டைமில் வந்துட்டு பிரிட்டிஷ் வந்து நம்ம இந்தியாவுக்குள்ளே வர ஆரம்பித்தாங்க. அவங்க வந்துட்டு இங்கிலீஷ் எஜுகேஷன் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. With the coming of European missionaries, Western education made from advances in the countries. ஸோ அவங்கள இது பண்ணி யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அதாவது போர்ச்சுகீஸ் அவங்களும் வந்துட்டு நம்ம இந்தியாவை வந்துட்டு கான்கர் பண்ணி உள்ளே வர ஆரம்பித்தாங்க. ஸோ அவங்களோட வெஸ்டர்ன் எஜுகேஷனும் வந்துட்டு நம்ம இந்தியாவில் வர ஆரம்பிச்சது. Various universities and thousands of colleges were formed and popularity of education increased. So various university and thousands of colleges வந்து நம்ம இந்தியாவில் வர ஆரம்பிச்சது அண்ட் இந்த எஜுகேஷனோட பாப்புலாரிட்டி வந்துட்டு இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சது. ஸோ இதுதான் வந்துட்டு மிடிவியல் இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் இப்படி தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு மாடர்ன் இந்தியாவில் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்ததுன்னு பார்க்கலாம். மாடர்ன் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன். ஸோ மாடர்ன் இந்தியாவில் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்தது? The beginning of modern system of Indian education can be traced to the efforts of the Christian missionaries who arrived in India in the wake of European occupation. So beginning and the modern system of Indian education ஓட beginning வந்து யாருனால வர ஆரம்பிச்சுன்னா கிறிஸ்டியன்ஸ் ஒரு மிஷினரிஸ் அதாவது இந்தியா யூரோப்பியன் ஆக்குபேஷன்லேருந்து வந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸால் வர ஆரம்பிச்சது. ஆஸ் ஏ ரிசல்ட் ஆஃப் தேர் எஃபோர்ட்ஸ் மெனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வேர் எஸ்டாப்ளிஷ்ட் அக்ராஸ் இந்தியா. ஸோ அவங்க எடுத்த முயற்சிகளோட பலனாக நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் வந்துட்டு தோன்ற ஆரம்பிச்சது. தீஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இம்பார்ட்டட் வெஸ்டர்ன் ஆஸ் வெல் அஸ் இந்தியன் எஜுகேஷன். ஸோ இந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு வெஸ்டர்ன் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் நம்மளோட இந்தியன் எஜுகேஷனையும் வந்துட்டு அங்கே சொல்லி கொடுத்தாங்க. ரோல் ஆஃப் கிறிஸ்டியன் மிஷினரிஸ். ஸோ இந்த கிறிஸ்டியன் மிஷினரிஸோட ரோல் என்ன? யூரோப்பியன்ஸ் கேம் டு இந்தியா ஃபார் ட்ரேட் அண்ட் எஸ்டாப்ளிஷ் ட்ரேடிங் கம்பெனிஸ். ஸோ யூரோப்பியன்ஸ் முக்கியமாக எதுக்காக இந்தியாவுக்கு வந்தாங்க? அவங்க ட்ரேட் பண்ணுறக்காக வந்தாங்க. ஆஸ் வெல் அஸ் அவங்க ட்ரேடிங் சென்டர்ஸையும் நம்ம இந்தியாவில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. they acquired lands and constructed fortresses. ஸோ வந்துட்டு லேண்ட்ஸை வந்துட்டு அக்வயர் பண்ணாங்க. அங்கே வந்துட்டு பில்டிங்ஸ் எல்லாம் வந்துட்டு கட்ட ஆரம்பித்தாங்க.
லேட்டர் தே வாண்டட் டு ஸ்ப்ரெட் தேர் கல்ச்சர் அண்ட் ரிலீஜன் அமong த இந்தியன்ஸ். ஸோ லேட்டர் அவங்க வந்துட்டு அதில் ட்ரேடில் வந்துட்டு நல்லா எஸ்டாப்ளிஷ் ஆன பிறகு அவங்க வந்துட்டு என்ன நினச்சாங்கன்னா அவங்களோட கல்ச்சரை வந்துட்டு இந்தியன்ஸ்க்கு வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க. The Europeans thought that they could make Indians understand the administration and religious theories better if they could impart education to the local population in their own method. ஸோ அவங்க என்ன நினச்சாங்கன்னா இந்தியன்ஸ் வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க, அட்மினிஸ்ட்ரேஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க அண்ட் ரிலீஜியஸ் தியரிஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எஜுகேஷனை வந்துட்டு லோக்கல் பாப்புலேஷனுக்கு அவங்க ஓன் மெத்தடில் கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஸோ தே ஸ்டார்டட் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன். ஸோ அதனால் அவங்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. The Portuguese were the first Europeans who started modern system of education in India. ஸோ யூரோப்பியன் இதுலேயே வந்துட்டு போர்ச்சுகீஸ் தான் வந்து ஃபஸ்ட்டாக எஜுகேஷனை வந்துட்டு மாடர்ன் சிஸ்டத்தில் நம்ம இந்தியாவில் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃப்ரான்சிஸ் சேவியர் ஜீசூட் ஸ்டார்டட் யூனிவர்சிட்டி அட் கொச்சின். ஸோ ஃப்ரான்சிஸ் சேவியங்கிற இவர் தான். ஸோ இவர் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டாக கொச்சினில் வந்துட்டு யூனிவர்சிட்டியை கொண்டு வராரு. They started many primary schools. அவங்க நிறைய ப்ரைமரி ஸ்கூல்ஸை ஸ்டார்ட் பண்ணாங்க. The first college offering degrees on a completion of கோர்ஸ் வாஸ் ஸ்டார்டட். அதாவது ஃபஸ்ட்டாக ஒரு காலேஜ் வந்து ஒரு டிகிரி கொண்டு வந்து கோர்ஸ் வந்துட்டு முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத ஸ்டார்ட் பண்ணது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா கோவாவில் ஸ்டார்ட் பண்ணாங்க 1575. வேர் கிறிஸ்டியானிட்டி, லாஜிக், கிராமர் அண்ட் மியூசிக் வர் தாட். ஸோ அங்கே என்னென்ன டிகிரிஸ் இருந்ததுன்னா கிறிஸ்டியானிட்டின்னு ஒரு டிகிரி இருந்தது, லாஜிக் டிகிரி இருந்தது, கிராமர் இருந்தது, மியூசிக் டிகிரி இருந்தது. John Grinder was one of the most zealous pioneers and was perhaps the first missionary in India to introduce education for non-Christian children as an evangelistic agency. ஸோ இந்த ஜான் கிரிண்டர்ங்கிறத வந்துட்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பைனியர். அதாவது நம்ம எஜுகேஷன் சிஸ்டத்தில் இந்தியாவில் வந்துட்டு கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் இல்லாமல் நான் கிறிஸ்டியன் சில்ட்ரனுக்கும் இருக்கணும் அப்படின்னு சொன்னவர் தான் வந்துட்டு இந்த ஜான் கிரிண்டர். In 1812, Dr. C.S. John established 20 free reading schools at Trangbar. ஸோ 1812 வந்துட்டு டாக்டர் சிஎஸ் ஜானுங்கிற வந்துட்டு 20 ஃப்ரீ ரீடிங் ஸ்கூல்ஸ் வந்துட்டு ட்ராங்பர்க்கில் எஸ்டாப்ளிஷ் பண்ணார். Followed by the Portuguese, the French opened their institutions for all the Indians where education was imparted by the Indian teachers through local languages. ஸோ அவங்கள ஃபாலோ பண்ணி போர்ச்சுகீஸை ஃபாலோ பண்ணி ஃப்ரெஞ்ச் பீப்புளும் அவங்களோட இன்ஸ்டிடியூஷன்ஸை வந்துட்டு இந்தியாவில் வந்துட்டு ஓப்பன் பண்ணினாங்க. அங்கே அப்படி ஓப்பன் பண்ணின இன்ஸ்டிடியூஷனை வந்துட்டு இந்தியன் டீச்சர்ஸ் வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய லோக்கல் லாங்குவேஜஸில் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க. தி ஸ்டார்டட் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் வேர் ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜஸ் வேர் ஸ்டார்ட். அதாவது வந்துட்டு ஹையர் செகண்டரி ஸ்கூல்ஸ் வந்து ஆரம்பித்தாங்க. அங்கே வந்துட்டு அந்த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. Two German bishops named Zizenblank and Pulschmann started schools and training college for teachers in Travancore. ஸோ 2 ஜெர்மனி பீப்புள்ஸ் வந்துட்டு ட்ரைனிங் காலேஜ், அதாவது ஸ்கூலையும் ட்ரைனிங் காலேஜ் டீச்சர்ஸ்க்கு வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. எந்த இடத்துலனா ட்ரெவன்கோரில். After the arrival of English East India Company in the 1600 AD, institutions were established for imparting instruction in English. ஸோ இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்ததுக்கு அப்புறம் 1600ல் அவங்க இன்ஸ்டிடியூஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணி இங்கிலீஷை வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. கிராஜுவலி அவங்கள தொடர்ந்து சான்ஸ்கிரிட் காலேஜஸ் வேர் ஓப்பன் இன் மெட்ராஸ் அண்ட் பெனாரஸ். ஸோ அவங்களுக்கு அப்புறம் சான்ஸ்கிரிட்டை படிக்கிறதுக்காக அதுக்கு ஒரு காலேஜை வந்துட்டு மெட்ராஸ் அண்ட் பெனாரஸில் ஓப்பன் பண்ணாங்க. The first bishop of Calcutta, the revered Dr. Milton, started a missionary college at Calcutta. ஸோ இந்த டாக்டர் மில்டன் அப்படிங்கிற வந்துட்டு கல்கட்டாவில் ஒரு மிஷனரி காலேஜ் வந்துட்டு ஓப்பன் பண்ணார். which became famous as the Bishop College. ஸோ பிஷப் காலேஜ்லேயே வந்துட்டு ஃபேமஸ் ஒன்றா அதுதான் இருந்தது. Mount Stuart Elphinstone was actually a strong advocate of vernacular education, but on his retirement in 1827, his admirers collected funds and established a college offering English classes named the Elphinstone College at Bombay. ஸோ இந்த மவுண்ட் ஸ்டூவர்ட் எல்ஸ்டோனும் வந்துட்டு ஆக்சுவலாக வந்துட்டு ஒரு அட்வொகேட், வெர்னாக்குலர் எஜுகேஷனோட ஒரு அட்வொகேட். ஆனால் அவரோட ரிட்டைர்மெண்ட்டுக்கு அப்புறம் 1827 அவர் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் அவர் பேரில் ஃபண்ட்ஸ் கலெக்ட் பண்ணி அங்கே வந்துட்டு காலேஜ், அதாவது எல்ஸ்டன் காலேஜ்னு சொல்லிட்டு பாம்பேயில் வந்துட்டு எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க. மிஷனரிஸ் மேட் எ குட் டீல் ஆஃப் அட்டெம்ப்ட் ஃபார் த ப்ரொபகேஷன் ஆஃப் எஜுகேஷன் இன் இந்தியா. ஸோ மிஷனரிஸ் வந்துட்டு ஒரு டீல், அதாவது வந்துட்டு ஒரு ப்ரொபகேஷன், அதாவது ப்ரொபகேட் பண்ணுறக்கு எல்லாத்துக்கும் அந்த எஜுகேஷனை வந்துட்டு ப்ரொபகேட் பண்ணாங்க இந்தியாவில். Due to their efforts, many institutions were established. ஸோ அவங்களோட எஃபர்ட்னால இந்தியாவில் வந்துட்டு மெனி இன்ஸ்டிடியூஷன்ஸ் வர ஆரம்பிச்சது. These institutions imparted Western education as well as Indian education. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷனில் வந்துட்டு வெஸ்டர்ன் எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் இந்தியன் எஜுகேஷனையும் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தாங்க.
நெக்ஸ்ட் எஜுகேஷன் இன் பிரிட்டிஷ் ரூல். ஸோ பிரிட்டிஷ் ரூலில் வந்துட்டு எஜுகேஷன் எப்படி இருந்தது? History of education in British rule can be divided into 4 periods. ஸோ பிரிட்டிஷ் ரூல் அப்போ இந்த எஜுகேஷனோட ஹிஸ்ட்ரியை வந்துட்டு நம்ம 4ஆக வந்துட்டு டிவைட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரம் த இயர்லி டேஸ் ஆஃப் பிரிட்டிஷ் ரூல் அப் டு 1830s, அதாவது வந்துட்டு இயர்லி டேஸ்லேருந்து 1830 வரைக்கும் பிரிட்டிஷ் ரூலில் எஜுகேஷன் எப்படி இருந்தது. பீரியட் ஃப்ரம் 1813 to 1853, period from 1854 to 1920 and period from 1921 to 1947 அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ரூலில் எஜுகேஷன் எப்படி இருந்துன்னு சொல்லிட்டு இந்த 4 நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் ஒன் இஸ் ஃப்ரம் த இயர்லி டேஸ் ஆஃப் த பிரிட்டிஷ் ரூல் அப் டு 1830. இயர்லி டேஸ்லேருந்து 1813 பிரிட்டிஷ் ரூல் வரைக்கும் இந்தியாவில் எஜுகேஷன் எப்படி இருந்தது. During its early days, the East India Company followed a policy of indifference and non-interference towards education, as the sector did not form a part of its program. So early daysல வந்து இந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி வந்துட்டு ஒரு பாலிசி, அதாவது ஒரு கொள்கையை வந்து ஃபாலோ பண்ணாங்க. என்னென்னா இன்டிஃபரன்ஸ் அண்ட் நான் இன்டர்ஃபியரன்ஸ் டுவர்ட்ஸ் எஜுகேஷன். ஸோ எஜுகேஷனில் வந்து இன்டிஃபரன்ஸ், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் இல்லாமல் எல்லாத்துக்குமே எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணாங்க. The company's charter was renewed in 1830, which compelled the company to assume responsibility for the education of Indians, though on a very limited scale. ஸோ வந்துட்டு இந்த கம்பெனி இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியாவோட கம்பெனியோட சார்ட்டர் வந்து ரெனியூ பண்ணாங்க 1813. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அந்த சார்ட்டர்னா வந்து கம்பல் த கம்பெனி வந்துட்டு கம்பல் பண்ணுறாங்க. எதுக்குன்னா ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இந்தியன்ஸுக்கு வந்துட்டு எஜுகேஷனை வந்துட்டு லிமிட்டட் ஸ்கேல், குறைஞ்ச அளவில் தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணுறாங்க. பிசைட்ஸ் மிஷனரிஸ், நான் மிஷனரிஸ் லைக் ராஜாராம் மோகன் ராய் ஆஃப் பெங்கால், பச்சையர் ஆஃப் மெட்ராஸ், W. Fraser of Delhi contributed to the cause of education. ஸோ மிஷனரிஸ், அதாவது வந்துட்டு ராஜாராம் மோகன் ராய், பச்சையர் அண்ட் W. Fraserலாம் வந்துட்டு அதுக்காக அவங்க போராடுறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இயர்லி டேஸில் இருந்து. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பீரியட் ஃப்ரம் 1813 to 1853. ஸோ 1813லேருந்து 1853 வரைக்கும் எப்படி இருந்தது. The second period was also marked by the great educational controversies concerning the issues of educational policy, medium of instruction and method of spreading education. So second period அந்த 1813 1853 வரைக்கும் நிறைய ப்ராப்ளம்ஸ், கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. எதுக்குன்னா எப்படி எஜுகேஷனல் பாலிசிஸ், அந்த கொள்கையை நம்ம எப்படி கொண்டு வரலாம், எது மூலயமா நம்ம இந்த மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எந்த லாங்குவேஜில் எப்படி எந்த லாங்குவேஜில் சொல்லிக் கொடுக்கலாம், தாட் பண்ணலாம், எப்படி வந்துட்டு அந்த எஜுகேஷனை வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து கன்ஃபியூஷன் வந்துட்டு இந்த செகண்ட் பார்ட்லேயும் இருந்தது. First, there were the Orientalists who support the preservation of Oriental learning and the use of Sanskrit and Persian as the media of instruction. ஸோ ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறாங்கன்னா ஓரியன்ட் பண்ணலாம், அதாவது வந்துட்டு சான்ஸ்கிரிட் அண்ட் பர்ஷியன் லாங்குவேஜில் வந்துட்டு இன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. They were opposed by the Anglinists who advocated dissemination of Western knowledge through English. ஸோ அதை வந்துட்டு சில பேர் வந்துட்டு அப்படி எகெயின்ஸ்டாக, சில பேர் அதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இங்கிலீஷ் மூலயமா நம்ம எஜுகேஷன் வந்துட்டு கொடுக்கலான்னு சொல்கிறாங்க ஒரு செக்ஷன். A third section believed in the use of Indian languages as the media of instruction. ஸோ தேர்டு செக்டார் பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியன் லாங்குவேஜஸை வந்துட்டு நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன், ஒரு மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. These controversies were partially set at the rest by Macaulay's Minutes of 1835. ஸோ இந்த கான்ட்ரவர்சிஸ், இந்த ப்ராப்ளம்ஸ் தான் கொஞ்சம் பார்ஷியலாக செட்டுக்கு வந்தது. யாருனாலனா மெக்காலேஸ் மினிட்ஸ் அப்படிங்கிறனால 1835 வந்தது. ஹையர் எஜுகேஷன் வாஸ் deorientalized, encouraging English education for the upper classes. ஸோ ஹையர் எஜுகேஷனில் வந்து எப்படி இருந்ததுன்னா இங்கிலீஷ் எஜுகேஷன் இருந்தது ஃபார் அப்பர் கிளாஸஸ்க்கு. ஈச் ப்ராவின்ஸ் வாஸ் அலோட் டு ஃபாலோ இட்ஸ் ஓன் எஜுகேஷன் பாலிசிஸ். ஒவ்வொரு ப்ராவின்ஸ், அதாவது ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு இது கொடுத்துட்டாங்க, ஃப்ரீடம். அவங்கவுங்க எஜுகேஷன் பாலிசியை ஃபாலோ பண்ணிக்கலான்னு. பட் ஈவன் தென் த கான்ட்ரவர்சிஸ் கண்டினியூ டில் 1854. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த கான்ட்ரவர்சிஸ், அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு 1854 வரைக்கும் அந்த ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு கண்டினியூ ஆகிட்டே இருந்தது. ஸோ இப்படி தான் பீரியட் பிட்வீன் 1813 1853 வரைக்கும் இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பீரியட் ஃப்ரம் 1854 to 1920. ஸோ 1854 1920 வரைக்கும் எஜுகேஷன் சிஸ்டம் எப்படி இருந்தது.
The third phase of British influenced education may be called the period of all India education policies. ஸோ இந்த பிரிட்டிஷோட தேர்ட் ஃபேஸ் நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா ஆல் இண்டியா எஜுகேஷன் பாலிசின்னு சொல்லலாம். It commenced with Sir Charles Wood's dispatch in 1854. Hunter Education Commission was started in 1882, gave emphasis to the primary education. ஸோ வந்துட்டு இந்த ஹண்டர் எஜுகேஷன் கமிஷனுங்கிறத வந்துட்டு 1882 ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ அது மூலயமா என்னென்னா ப்ரைமரி எஜுகேஷனுங்கிறத வந்துட்டு எல்லாத்துக்கும் கம்பல்சரி அப்படின்னு சொன்னாங்க அவங்க. ஸோ இப்படி தான் வந்துட்டு பீரியட் ஃப்ரம் 1854 1920 வரைக்கும் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் இருந்தது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் பீரியட் ஃப்ரம் 1921 to 1947, அதாவது டில் இண்டிபெண்டன்ஸ் வரைக்கும் எப்படி இருந்தது அப்படின்னா த ஃபோர்த் மே பி கால்ட் அஸ் த period of provisional autonomy. The Act of 1935 ushered a new era of educational advancement to the country. ஸோ இந்த ஆக்ட் படி 1935 ஆக்ட் படி அந்த நம்ம கண்ட்ரியோட எஜுகேஷனல் சிஸ்டம் வந்துட்டு நல்லா அட்வான்ஸ் லெவலில் இருந்தது. The new programs were hit hard by the worldwide economic depression in 1929. ஸோ எக்கனாமிக் டிப்ரெஷன் 1929 வந்துட்டு வேர்ல்டு எக்கனாமிக் டிப்ரெஷன் இருந்தால் பொருளாதாரத்தில் வந்துட்டு ரொம்பவே வேர்ல்டு வந்துட்டு ரொம்பவே கீழே போனாம. ஸோ அப்போ வந்துட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டோம். ஸோ அந்த டைமில் வந்துட்டு நியூ ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் கொண்டு வந்தாங்க. த இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்ளீட் ப்ரொவின்ஷனல் ஆட்டோனமி பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஆஃப் 1935 further strengthened the position of provisional ministers of education. ஸோ அந்த கவர்மெண்ட் ஆக்ட் ஆஃப் 1935 படி அந்த கம்ப்ளீட் ப்ரொவிஷனல் ஆட்டானமி ஒவ்வொரு ஸ்டேட்டும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி எஜுகேஷன் சிஸ்டத்தை வச்சுக்கலாம் அப்படிங்கிறதும் வந்துட்டு அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் கொண்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எஜுகேஷன் வந்துட்டு ரொம்பவே ஸ்ட்ரென்த் ஆக ஆரம்பிச்சது. ஆஃப்டர் த செகண்ட் வேர்ல்டு வார் எ வெரி இம்பார்ட்டன்ட் பிளான் ஆஃப் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் நோன் அஸ் ஸ்ட்ரெகண்ட் ரிப்போர்ட் வாஸ் ப்ரிப்பேர்ட். அதாவது செகண்ட் வேர்ல்டு வார்க்கு அப்புறம் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் வந்து நல்லாவே டெவலப் ஆக ஆரம்பிச்சது. திஸ் ப்ளூ பிரிண்ட் ஹேட் எ பவர்ஃபுல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் contemporary education both in thought as well as in practice. ஸோ இதுக்கப்புறம் இந்த ப்ளூ பிரிண்ட் அதாவது செக்ரிகேண்ட் ரிப்போர்ட் அந்த ப்ளூ பிரிண்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட்டோட ப்ளூ பிரிண்ட்டை வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணதுக்கப்புறம் அந்த எஜுகேஷன் சிஸ்டம் வந்து ரொம்பவே பவர்ஃபுல்லாக ஆரம்பிச்சது. ஒரு யோசிக்கிற நிதிலையும் சரி அதை ப்ராக்டிஸ் கொண்டு வர முயற்சியிலையும் சரி எஜுகேஷன் சிஸ்டம் வந்துட்டு நல்லாவே டில் இண்டிபெண்டன்ஸ் நம்ம 1947 இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது நம்ம எஜுகேஷன் சிஸ்டம் ரொம்பவே நல்லா இருந்துன்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய 3 ஸ்டேஜஸ் 3 பீரியடில் வந்துட்டு எஜுகேஷன் வந்துட்டு எப்படி வந்துட்டு டெவலப் ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஸோ இதோட இன்றைக்கி கிளாஸ் ஸ்டாப் பண்ணலாம். ஸோ நாளைக்கு வந்துட்டு எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா. ஸோ இண்டிபெண்ட் இந்தியாவில் வந்துட்டு எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் எப்படி இருந்ததுன்னு சொல்லிட்டு நம்ம நாளைக்கு கிளாஸில் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கிளாஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.